இன்று கோயம்பேடு சந்தை காய்கறி விலை நிலவரம் 17 அக்டோபர் 2025. உருளைக்கிழங்கு 1 கிலோ 45 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 38 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பெரிய வெங்காயம் 1 கிலோ 33 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 45 ரூபாய் வரை விற்பனையாயிருக்கு. சின்ன வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 47 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிருக்கு. நெல்லிக்காய் 1 கிலோ 74 ரூபா. அதே போல் காட்டு நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக 1 கிலோ 53 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 56 ரூபாய் வரையிலும், சிறிய மக்காச்சோளம் 1 கிலோ 46 ரூபாய் வரையிலும், மீடியமான மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 79 முதல் 78 ரூபாய் வரையிலும் விற்பனையாகி இருக்கிறது. வாழைப்பூம் ஒன்று பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கும், அதே போல் வாழைக்காய் ஒரு சீப்பு 24 வரையிலும், அதிகபட்சமாக 53 வரைக்கும் விற்பனையாகி இருக்கிறது. தக்காளி நல்ல ஒரு மீடியமான தக்காளி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 34 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 45 ரூபாய் வரையிலும், அதுவே பெரிய தக்காளி 1 கிலோ 33 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 47 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிருக்கு. பச்சை மிளகாய் 1 கிலோ 33 ரூபாய் வரையிலும், பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ குறைந்தபட்சமாக 39 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 45 ரூபாய் வரையிலும் விற்பனையாகி இருக்கிறது. கசப்பான பாகற்காய் 1 கிலோ பார்த்தீங்கன்னா 26 ரூபாய் வரையிலும், சுரைக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 24 ரூபாய் வரையிலும், நீண்ட சுரைக்காய் குறைந்தபட்சமாக 1 கிலோ 35 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 45 ரூபாய் வரையிலும் விற்பனையாகி இருக்கிறது. சிவப்பு குடைமிளகாய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 26 ரூபாய்க்கும், அதுவே பச்சை குடைமிளகாய் குறைந்தபட்சமாக 38 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 47 ரூபாய் வரையிலும் விற்பனையாகி இருக்கிறது. மற்றும் கோழி அவரை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 45 வரையிலும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 35 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிருக்கு. தேங்காய் 1 கிலோ 66 ரூபாய்க்கும், கொப்பரை தேங்காய் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக 33 ரூபாய்க்கும், அதுவே பெரிய தேங்காய் 1 கிலோ 65 வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது. வெள்ளரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய் வரையிலும், வெள்ளரி பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்சமாக 35 வரைக்கும் விற்பனையாகியிருக்கிறது. பட்டர் பீன்ஸ் 1 கிலோ 54 ரூபாய் வரையிலும், அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 36 ரூபாய் வரையிலும், அதே போல் பட்டை அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1 கிலோ 44 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு. குடைமிளகாய் 1 கிலோ 28 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 55 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு. கேரட் 1 கிலோ 26 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. காலிஃப்ளவர் 1 கிலோ 55 ரூபாய் வரை விற்பனையாகியிருக்கு. கொத்தவரை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 34 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகி உள்ளது. முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 35 ரூபாய் வரையிலும், அதுவே ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு 37 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 45 ரூபாய் வரையிலும் விற்பனையாகி இருக்கிறது. அதே போல் பச்சை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 47 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகி இருக்கு. மற்றும் உஜாலா கத்திரிக்காயும் 37 ரூபாய் வரைக்கும். மாங்காய் 1 கிலோ 25 ரூபாய் வரையிலும், அதே போல் குண்டு மாங்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 75 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகி இருக்கு. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 14 ரூபாய் வரை. பூசணி 1 கிலோ 43 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 57 ரூபாய் வரையிலும் விற்பனையாகி இருக்கிறது. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 55 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 45 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு. பெரிய கத்திரிக்காய் நல்லா சொத்தே இல்லாமல் இருந்துச்சுன்னா 1 கிலோ 57 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுதுங்க. முள்ளங்கி நல்லா வேர் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா 1 கிலோ 37 ரூபாய்க்கும், சிலருக்கு அதிகபட்சமாக 66 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கிறது. பீர்க்கங்காய் 1 கிலோ 45 ரூபாய் வரைக்கும், சவ் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 35 ரூபாய் வரையிலும், சிறிய பூண்டு 1 கிலோ 106 ரூபாய், உதிரி பூண்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 243 வரைக்கும் விற்பனையாகியிருக்கு. டபுள் பீன்ஸ் 1 கிலோ 125 ரூபாய், சிறிய கருணைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய், சேனைக்கிழங்கு 1 கிலோ 46 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது. வாழைத்தண்டு ஒரு துண்டு பார்த்தீங்கன்னா 24 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 26 ரூபாய் வரையிலும், கோவைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு அதே போல் 57 ரூபாய்க்கும், சேப்பங்கிழங்கு 1 கிலோ அதிகபட்சமாக 46 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது. வெள்ளை வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 67 ரூபாய்க்கும், அதுவே உதிரி பெரிய வெங்காயம் 97 ரூபாய் வரையிலும் அதிகபட்சமாக விற்பனையாகியிருக்கிறது. பூண்டு 1 கிலோ 566 ரூபாய்க்கும், அதே போல் உதிரி பூண்டு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் 480 வரைக்கும் விற்பனையாகியிருக்கிறது. நல்ல நீண்ட புடலங்காய் பார்த்தீங்கன்னா 86 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு. இனிப்பு உருளைக்கிழங்கு 1 கிலோ 57 ரூபாய் வரையிலும், முள்ளு கத்திரிக்காய் 34 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது. சேனைக்கிழங்கு 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 142 ரூபாய் வரையிலும், அதே போல் அதிகபட்சமாக 85 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது. பச்சை பட்டாணி 1 கிலோ 46 ரூபாய்க்கும் அதிகமாகவும், பெங்களூர் தக்காளி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 43 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 65 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகி இருக்கிறது. நூக்கல் 1 கிலோ 46 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகி இருக்கு.